செய்தியை பார்த்து வருகிறோம். கும்பமேளா நெரிசலில் 30 பேர் இறந்தது குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கும்பமேளாவினுடைய கூட்ட நெரிசல் சிக்கி சுமார் 30க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் 2 அவைகளிலுமே விவாதம் என்பது மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதனால் கடும் அமளி என்பது ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மிக பெரும் ஒரு துயரமான சம்பவம், குறிப்பாக மாநில மத்திய அரசுகளுடைய அலட்சியத்தால் இது நடைபெற்றுள்ள என்ற ஒரு குற்றச்சாட்டை சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பிக்கள் கோஷமாக எழுப்பி இதன் மீதான விவாதம் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கைக்கு விவாதம் மறுக்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது அனைத்து எம்பிக்களும், குறிப்பாக காங்கிரஸ், திரிணாமுல், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.